Hi dudes, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆண்ட்ராய்டில் இருக்க ட்ரிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா சிஸ்டம் UI டியூனர். இது மோஸ்ட்லி இந்த மார்ஷ்மெல்லோ OSல மட்டும்தான் அவைலபிள். இப்போ ஸ்டார்டிங்கில் பாருங்க, இந்த டியூனர் ஆப்ஷனே இருக்காது செட்டிங்ஸில். இப்போ நம்ம செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த டியூனர் ஆப்ஷன் வந்து அனேபிள் ஆகும். இது பாருங்க. இப்போ இதை நம்ம வந்து இதில் கியூக் செட்டிங்ஸ், இந்த கியூக் செட்டிங்ஸ் என்னன்னா நம்ம வந்து ஆப்ஷன்ஸை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான மாதிரி. இந்த கியூக் செட்டிங்ஸ்ல இந்த கியூக் செட்டிங்ஸ்ல நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் பார். இந்த ஸ்டேட்டஸ் பார்ல நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம், அனேபிள் பண்ணலாம், இல்லை தேவையில்லாத ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ பேட்டரி பர்சன்டேஜ் வந்து அனேபிள் பண்ணலாம். இந்த மேலே இருக்க அந்த சிம்பிளில் பேட்டரி பர்சன்டேஜ் அனேபிள் பண்ணலாம், வேணா டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது, இப்போ நம்ம டெவலப்பர் ஆப்ஷன் பத்தி பார்க்க போறோம். இதை எனேபிள் பண்றதுக்கு செட்டிங்ஸ்ல அபவுட் போன் போயிட்டு அதுல பில் நம்பரை 7 டைம்ஸ் டேப் பண்ணணும். இப்போ வந்து டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆயிட்டு இருக்கோம். இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ல தான் நம்ம மோஸ்ட்லி இந்த ரீபூட் பண்ணும்போது ரூட் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த USB டீபக்கிங் அதெல்லாம் வந்து ரூட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் இந்த ஆப்ஷன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் பார்க்க போறோம்னா ஃபோர்ஸ் RTL லேஅவுட் டைரக்ஷன், அதான் பார்க்க போறோம். RTLனா ரைட் டு லெஃப்ட். இது வந்து மோஸ்ட்லி லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இந்த ஆப்ஷன் இப்போ அனேபிள் பண்றேன். இப்போ அனேபிள் பண்றேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸ்க்கு இந்த ஐகான்ஸ்லாம் லெஃப்ட் சைட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், ரைட் டு லெஃப்ட். இதை நம்ம அனேபிள் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ல இருக்க நெக்ஸ்ட் டூல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கில்ஸ், இதில் இருக்க எல்லா அனிமேஷன்ஸும் நம்ம ஆஃப் பண்ணோம்னா மொபைல் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்டூலைட் செகண்டரி டிஸ்பிளே பார்க்கலாம். இது எதுக்குன்னா இப்போ இதில் நம்ம தேவையான சைஸ் ஆன் பண்ணிட்டோம்னா செகண்டரி டிஸ்பிளே வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ நம்ம இதை டிசேபிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் FX MSAA, இந்த ஆப்ஷனா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம இப்போ எனேபிள் பண்ணோம்னா கேம் விளையாடும்போது ஹேங் ஆகும், அந்த ஹேங் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் நம்ம வந்து கலர் ஸ்பேஸ், ஸ்டூலைட் கலர் ஸ்பேஸ் இது யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த ஆப்ஷன் இதுக்குன்னு தெரியாமையே நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம், நைட் மோட் ஆப்ஸ்லாம். இப்போ இதில் வந்து மோனோக்ரோமேட் இதை வந்து நம்ம இப்போ அனேபிள் பண்றோம். இப்படி அனேபிள் பண்றதுனால எல்லா கலர்ஸும் போயிட்டு வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதனால பேட்டரி சேவிங்ஸ் அதிகமாகும். பாருங்க, ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் தான் இருக்கு, அதனால பேட்டரி சேவிங் பீரியட் நம்மளுக்கு அதிகமாகும். இப்போ நம்ம இதை டிசேபிள் பண்ணிடலாம். கலர் ஸ்பேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம CPU யூசேஜ் பார்க்கலாம். இதை அனேபிள் பண்ணா CPU யூசேஜ் ஒவ்வொரு கார்னர்ல யூசேஜ் காமிக்கும். நெக்ஸ்ட் டோன்ட் கீப் ஆக்டிவிட்டிஸ், இதனால பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிற ஆப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இதுலயே நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட், இதுல வந்து நம்ம மேக்ஸிமம் 4 ஆப்ஸ் வரைக்கும் ரன் ஆக அலோவ் பண்ணலாம். இதுல 3 கிளாசிஃபை பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் லிமிட், நெக்ஸ்ட் வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ், நெக்ஸ்ட் மேக்ஸிமம் 4 வரைக்கும் ப்ராசஸ் பண்ற மாதிரி. ஸ்டாண்டர்ட் லிமிட்னா நார்மலா இருக்கிறது. இப்போ ஸ்கிரீனிங் பின்னிங் பார்க்க போறோம். ஸ்கிரீன் பின்னிங் ஆப்ஷன் பார்க்க போறோம். இந்த பின்னிங் எப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது சின்ன பசங்க கிட்ட கொடுக்கும் போது ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம்னா அது மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே ஓப்பன் ஆகாத மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்றோம். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி பின்னிங் பண்ணுறேன். பின்னிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் பேக் ஆர் ஹோம் பட்டன் எது கொடுத்தாலும்
வெளியே வராது. இது நம்ம அன்பின் பண்றதுக்கு ஓவர்வி பட்டனை டச் பண்ணணும், அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா வெளியே வந்துடலாம். இப்படி வெளியே வந்துட்டு பேட்டர்ன் கொடுத்து திரும்ப ஹோம் கொடுத்து. நெக்ஸ்ட் இப்போ ஹிடன் ஃபைல் மேனேஜர். இப்போ இதில் என்ன பண்ணால் ஒரு சில மொபைல் எல்லாம் இந்த ஃபைல் மேனேஜரே இருக்காது. இதில் நம்ம செட்டிங்ஸில் இருக்க அந்த ஸ்டோரேஜ் யூஎஸ்பியில் போனோம்னா ஃபைல் மேனேஜர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன். இல்லை நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணியிருக்கோம் எல்லாமே காமிக்கும். இது நம்ம செகண்டரி ஃபைல் மேனேஜராக யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம SD கார்டில் இருக்குன்னு பார்க்கலாம். SD கார்டில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே dudes, thank you and subscribe for more videos.